ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி என்ன டிஃப்ரெண்டான லொகேஷன்ல இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து அமாவாசை. அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வர அமாவாசை. இது ரொம்பவே விசேஷம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து திருஷ்டி சுற்றி போடுங்கக்கா, கண்ணு பட்டுடும், திருஷ்டி சுற்றி போடுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கும் சரி கடைக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் திருஷ்டி எடுத்திருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து பாலியோ டயட் மூலியமாக வெயிட் லாஸ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா 10 kg குறைஞ்சிட்டேன், 5 kg குறைஞ்சிட்டேன், அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அக்கா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைலாக இருக்குது, இந்த லைஃப் ஸ்டைலை எங்களால் ஃபாலோ பண்ண முடியல, சாப்பாடு இல்லாமல் சப்பாத்தி இல்லாமல் நான் எப்படி டயட் இருக்கிறது அது எங்களாலே ஃபாலோ பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா எங்களுக்கு வந்து ஜென்ரலான ஒரு டயட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் வர வீடியோஸில் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்து நம்மளோட நார்மல் ஃபுட்டு வச்சு எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இனிமேல் வர வீடியோஸில் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அண்ட் என்னோட லூஸ் ஃபேட்டையும் நான் டைட் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பாக நான் ஜிம் போகணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஜிம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஷாப்பிங் பண்ணணும், ஜிம் ஷூட் வாங்கணும், ஷூ வாங்கணும், இதெல்லாம் ரொம்பவே மஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம போயிட்டு ஜிம் ஷூட் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்ல ஷூவாக வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஷூ வாங்கினா மட்டும்தான் உங்களோட நீ பெயின் வராது, சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் ப்ராப்பரான ஷூ வாங்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஷூவும் ஜிம் ஷூட்டும் வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா நீங்கள் மேக்கப் இல்லாமல் ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் வந்து கிளென்ஸ் கூட பண்ணல, நான் கிளென்ஸ் கூட பண்ணாமல் தான் உங்கள் முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட வந்து ஃபேஸ், ஒரிஜினல் ஃபேஸ். அதனால நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருப்பீங்க, அவங்களாம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்பிஎஃப் இல்லாமல் இந்த சம்மரில் நீங்கள் வெளியில் போகவே கூடாது. அது வந்து நான் வந்து நீங்கள் மேக்கப் போடுறீங்க மேக்கப் போடலை அதெல்லாம் செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஎஃப் 30 or 50 நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மருக்கு ரொம்பவே உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ஷன் பண்ணும். அண்ட் நிறைய பேர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வாவோட விட்டமின் சியோட ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் டோனரு, சீரம், இது மூணுமே சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதையும் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன் நான் இந்த ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபின் ஃப்ரீ, இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் வந்து விட்டமின் சி ரேஞ்ச் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஸ்கின் கேரை பார்த்துடலாம். ஸோ நம்ம கிளென்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் வாஷை நல்லா குலுக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பம்ப் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஒரு ஃபோம் வரும். ஸோ இந்த ஃபோம் மூலிமா தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து டீப் கிளென்ஸ் பண்ணும், உங்களோட ஃபேஸை ரொம்ப பிரைட் ஆக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பேக் வருது. நம்ம ஒரு தடவை அந்த பில்டின் ப்ரஷ் வாங்கிட்டு நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குவான்டிட்டியை விட இது வந்து டபுள் குவான்டிட்டி சேம் ப்ரைஸ்க்கே கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு, டோனர் யூஸ் பண்ணிடலாம். டோனர் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும், இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது நம்ம போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் டோனர் யூஸ் பண்ணணும். நான் விட்டமின் சியோட ஸ்கின் மிஸ்ட் டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபேனில் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம விட்டமின் சியோட சீரம் யூஸ் பண்ணிக்கலாம்.
வாவ் ஸ்கின் சயின்ஸ் ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாவ் ஸ்கின் சயின்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பில் இந்த QR கோட் மூலயமா நீங்கள் இவங்களோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த QR கோட் மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த பர்ச்சேஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். இவங்களுடைய ப்ராடக்ட் லிங்க்கும் அண்ட் ஆப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி நம்ம சீரமை செட்டில் பண்ணிடணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம ரெகுலரா பண்ற மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். சம்மர் ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. கண்டிப்பா இந்த சம்மருக்கு எல்லாருமே ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெளியில போறதுக்கு முன்னாடி SPF போட மறந்துடாதீங்க. இப்போ நான் SPF போட்டுட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் போட்டுட்டு நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அக்கா நீங்க சாரி ஃபிளீட் பண்றதுலாம் ரொம்ப அழகா இருக்குக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு மாதிரி பட்டு சாரி தான் நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட அவுட்லுக் ஒரு தடவை பாருங்க. பேசிக்கா நான் வந்து சாரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சிருவேன். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் எப்படி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி சாரி வியர் பண்ணுறேன் அப்படின்றதையும் கம்ப்ளீட் கைடு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஷாப்பிங் கிளம்பிடலாம். இருக்கு ஜூஸ் கடை இருக்கு. நாங்கள் இந்த கடையில் தான் வந்து ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம். வாங்கிக்கோ. Without sugar, without ice. இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. போலாமா? கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிக் பஸார் தான் போகிறோம். அங்கே ஜிம் ஷூட்லாம் வந்து நல்ல பிராண்டு நல்லாவே கிடைக்கும் அண்ட் ஆஃபர்ஸும் இருக்கும். அதனால இப்போ அங்கே தான் போய் செக் பண்ண போகிறேன். நான் என்னெல்லாம் வாங்குறேன் அப்படின்றையும் நீங்களும் வாங்க என் கூட ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பிக் பஸாருக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு. சாரி ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்க முடியல, ஏன்னா அர்ஜென்ட்டாக எடுத்துட்டு நான் கிளம்புறேன். காரணம் என்னென்னா வந்து 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன். டைம் ஆகிடுச்சு, கிளைண்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ நான் போயிட்டு அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு அண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றது கண்டிப்பாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பிராண்ட் ஷூவும் வாங்க போகிறேன். ஸோ வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக போயிட்டு நான் வீட்டில் என்ன வாங்கினது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம பார்த்து கிளம்பிடலாம். நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் சிலையும் ராதே சிலையும் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க.
நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட் ஷாப்பில் தான் இது வாங்கியிருந்தோம். ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இந்த கடையில் போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அன்னைக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. ஹாய், வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக டைம் வந்து 8 o'clock ஆகுது. இப்போ தான் எனக்கு சர்வீஸ் முடிஞ்சிச்சு. நான் என்னென்னலாம் வந்து பிக் பஜாரில் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா வந்து இந்த டாப் வாங்கினேன். இது வந்து நீ லென்த் வரைக்கும் வரும். ஆக்சுவலாக இது பனியன் கிளாத் தான். ஸோ நீ லென்த் வரைக்கும் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆப்டான ஒரு ஜிம் ஷூட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதில் நான் வந்து 2-3 கலர்ஸ் எடுத்தேன். ஸோ அதை நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இதில் எல்லோவில் இது நான் போட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. தேர்ட் ஒன் வந்து இந்த ஒரு ஜிம் ஷூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாப்புக்குள்ளே போனோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆனது இந்த டாப்பு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கேஷுவலான ஒரு டாப். ஸோ இது எடுத்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த டாப் போடும்போது வேறு லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து போட்டு பார்த்தது உங்களுக்கு காட்டல. பட் நான் போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ட்ரெண்டியாக இருந்துச்சு. அதனால நான் இது வாங்கினேன். இதுவும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஜிம்முக்கு போகும்போது. ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் வியரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப திக்கான கிளாத்தாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த பிராண்ட் எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்து ஜீன் இந்த பிராண்ட் போட்டிருக்கேன், லீ கூப்பர். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இது வாங்கினேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பயங்கரமாக ஸ்ட்ரெச் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுற டைமில் வந்து நம்ம லோக்கல் பேண்ட்ஸ்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிராண்டடில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு இது பாருங்கள். இந்த கிளாத் நான் காமிக்கிறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கிளாத்தில் நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் ஃப்ரீயாக வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளாக்லேயும் ஒரு ப்ளூலேயும் நான் வந்து 2 கிளாத்தில் வாங்கியிருக்கேன். கிளாத்லையா கலர்லையா? 2 கலரில் வாங்கியிருக்கேன். சாரி. ஸோ 2 கலரில் நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் தான். நான் இது ஆக்சுவலாக வந்து பிக் பஜாரில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம்மில் வந்து கண்டிப்பாக வந்து குனிவோம், நிமிருவோம் அண்ட் ஜாக் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகாமல் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு விஷயத்துக்காக நான் வாங்கினேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம இது வேர் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து பயங்கர ஸ்வெட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்வெட் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம ஜிம்முக்கே போகிறோம். ஸோ நல்லா இது வந்து ஸ்வெட் ஆகி நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். எனக்கு இந்த பிராண்டு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் வாங்கிக்கலாம். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த கிளாத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இது வாங்கினேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கணும். ஷூ வாங்கியிருக்கேன். சாக்ஸும் வாங்கியிருக்கேன். சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிபுக்கில் வந்து 3 பீஸ் தானே இது? 3 பீஸ் ஆங்கிள் இது. அதுக்கப்புறம் ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். இது சாரி உங்களுக்கு நான் காமிக்க முடியல. அவசரமாக வாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நான் இந்த பிராண்ட் வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோட போயிட்டேன். ஸோ அதனால நான் போயிட்டு உடனே அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால சாரி காமிக்க முடியல. வீட்டுக்கு வந்து காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெச்சர்ஸ் மெமரி ஃபார்ம் இருக்கிறது. நான் இது ஆல்ரெடி இந்த பிராண்ட் ஷூ யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கண்டிப்பாக எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிம்முக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜிம்மில் போய் ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ நாளைக்கே நான் எப்படியோ போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணுறேன் அண்ட் எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றத இனிமேல் வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கும். பாய்.
சூப்பர்.